வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நிலங்களுக்கு 1 வருடம் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். அது மாத்திரமல்லாமல் பண கஷ்டத்தில் விழுந்து போன மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் சொல்லுகின்றார். நண்பர்களே, இப்படிப்பட்ட கட்டளைகள் வேறு எந்த தேசத்திலும் இல்லை. ஆனால் இஸ்ரவேலின் தேவனோ இஸ்ரவேலர் 7வது வருஷம் தங்களுடைய நிலத்தில் பயிரிடக்கூடாது என்று சொன்னார். எதற்கென்றால் 7ஆம் வருஷத்தில் நிலத்திற்கு ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். 7ஆம் வருஷத்தில் தானாய் விளைகின்றதை அவர்கள் புசிக்கலாம், ஆனால் 7ஆம் வருஷத்தில் அவர்கள் விதைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட செய்கையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நிலங்களை அழிக்காமல் மாறாக அவர்களுடைய நிலங்களை பராமரிக்க ஆண்டவர் சொன்னார். இது மாத்திரமல்லாமல் இந்த கட்டளையை பின்பற்றுவதன் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆகாரத்திற்காக கர்த்தரையே நம்பி வாழ கற்றுக்கொள்ளுகின்றார்கள். நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் தங்களுடைய வேலை, பணம், நிலங்கள், அவருடைய பொருட்களின் மேலே நம்பிக்கை வைப்பது கிடையாது. தங்களுடைய எதிர்காலத்திற்காக கர்த்தரையே அவர்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் மலைகளே விலகி போனாலும் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் கிருபை நம்மோடு கூட இருக்கின்றது. இதனால்தான் 20-21ஆம் வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்தபடியாக இந்த அதிகாரத்தில் 50வது வருஷத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய அடிமைகளையும் கடன் வாங்கினவர்களையும் விடுதலையாக்கி விட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். மறுபடியும் இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த ஒரு கட்டளை இருந்தது. பாருங்கள், இஸ்ரவேலில் சிலர் அவர்களுக்கு நேர்ந்த கஷ்டமான சூழ்நிலைகளாலே தரித்திரரானார்கள். இப்படிப்பட்ட இழப்பை சரி கட்டுவதற்காக மற்றவரிடத்திலிருந்து பணத்தை கடனாக வாங்கினார்கள். இல்லாவிட்டால் சில நேரங்களில் அவருடைய வீடுகளையும் நிலங்களையும் விற்றார்கள். இன்னும் சில நேரங்களில் மற்ற இஸ்ரவேலருக்கு தங்களை அடிமைகளாக விற்று போட்டார்கள். எப்படி இருந்தாலும் 50வது ஆண்டில், அதாவது யூபிலியின் ஆண்டு என்று அழைக்கப்படும் இந்த ஆண்டில் ஆண்டவர் எல்லா கடன்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். நிலங்களும் வீடுகளும் யாருக்கு சொந்தமாய் முன்பு இருந்ததோ அவர்களுக்கே திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அடிமைகள் எல்லாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நண்பர்களே, ஆண்டவரின் இந்த கட்டளைகள் எல்லாம் ஆண்டவருடைய சுபாவத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. ஆண்டவருடைய சுபாவம் என்னவென்றால், ஏழைக்கும் திக்கற்றவருக்கும் இரக்கம் காட்டுவதுதான் அவருடைய சுபாவம். ஆண்டவர் பணம் இல்லாதவர்களும் ஏழைகளும் தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்கள், இஸ்ரவேலில் சிலர் இந்த ஏழைகள் வேலை செய்யாததினாலேயும் புத்தீனமாக சில காரியங்கள் செய்ததினாலும் அவர்கள் பணத்தை இழந்தார்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த யூபிலி ஆண்டின் கட்டளையானது அப்படிப்பட்ட காரணங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மனிதன் எந்த காரணத்தினாலேயும் தன்னுடைய நிலத்தையோ தன்னுடைய பணத்தையோ அவன் இழந்திருந்தாலும் அடிமையாக்கப்பட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யூபிலி ஆண்டின் கட்டளையை பின்பற்றுவதற்கு இன்னொரு காரணமும் கொடுக்கப்படுகின்றது. அது என்னவென்றால், தேசமும் நிலமும் கர்த்தருக்கு சொந்தமானது. ஒரு இஸ்ரவேலனும் தன்னுடைய நிலத்திற்கு சொந்தக்காரன் அல்ல. எல்லாருமே ஆண்டவர் கொடுத்த அவருடைய நிலத்தில் இருக்கின்றார்கள். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது போல, தேசம் என்னுடையதாயிருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை
அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். இது மாத்திரமல்லாமல் இந்த யூபிலி ஆண்டின் கட்டளை பின்பற்றுவதற்கு காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜாதிகளைப் போல இருக்கக்கூடாது. மற்ற தேச மக்கள் தங்களுடைய கடின உழைப்பினால்தான் அவர்களுடைய சம்பாத்தியத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையின் உயர்வுகளையும் பெற்றுக்கொண்டதாக நினைக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவருடைய உயர்வுக்கும் அவருடைய பணத்திற்கும் ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே காரணம் என்று நம்புகின்றார்கள். இதனால்தான் மற்ற தேசங்கள் ஏழைகளை தவறாக பயன்படுத்துகின்றார்கள். எகிப்தின் பார்வோனும் இப்படிதான் எபிரேய அடிமைகளின் வேலையை பயன்படுத்தி கொண்டான். அவன் பெரிய பட்டணங்களை கட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலர் அன்றைக்கு ஏழையான அடிமைகளாக இருந்தார்கள். அவன் எவ்வளவு கொடுமையாக வேலை வாங்கினாலும் அதை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். காரணம் என்னவென்றால், எப்படி ஆகிலும் வாழ வேண்டும், குடும்பத்திற்கு உணவை கொடுக்க வேண்டும் என்பதனால்தான். இஸ்ரவேலரின் இப்படிப்பட்ட ஏழ்மையையும் பலவீனத்தையும் மிக சாமர்த்தியமாக தன்னுடைய லாபத்திற்கு பார்வோன் பயன்படுத்தி கொண்டான். இப்பொழுதோ இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்றவர்களாக கானானில் இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் அந்த பார்வோனைப் போல இருக்கக்கூடாது. ஏழைகளையும் நிலங்கள் இல்லாதவர்களையும் பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை ஏழ்மை நிமித்தமாக ஒருவன் தன்னையே விற்று போட்டாலும் இஸ்ரவேலின் எஜமான்கள் அந்த அடிமையை எக்காலத்துக்கும் வைத்து கொள்ளக்கூடாது. இல்லாவிட்டால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களைப் போல அந்த அடிமைகளை கொடுக்கக்கூடாது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது போல, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த அதிகாரத்தில் இன்னுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக தங்களை விற்று போட்ட தங்களுடைய சொந்த பந்தங்களை எப்படியாகிலும் மீட்கும்படியாக முன்வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது தங்களுடைய சொந்த பந்தங்களை அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியும் வாங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 49ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறது போல, அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்திலுள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம், தன்னால் கூடுமானால் எவனாவது அவனை மீட்கலாம். இதைதான் போவாஸ் நகோமிக்கும் ரூத்துக்கும் செய்தான். அந்த 2 பெண்களை தரித்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். இன்னுமாக 35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தரித்திரப்பட்டு போன அவர்களுடைய சகோதரரை இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எப்படி என்றால், அவர்களுடைய பண கஷ்டத்தில் அவர்களுக்கு கடனாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் வட்டியை அவர்களிடத்தில் வாங்கக்கூடாது என்றும் ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். இது எதற்காக இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், 36ஆம் வசனம் சொல்லுகிறது போல, உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி நீ செய்வாயாக என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நண்பர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆதி சபையிலே ஏழ்மையாய் இருந்தவர்களுக்கு உதவி செய்யும்படியாக மற்ற எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை விற்றார்கள் என்று நாம் படிக்கின்றோம். ஆகவேதான் ஆதி சபையில் ஏழ்மையானவன் என்று ஒருவனும் இல்லாமல் இருந்தான். நண்பர்களே, ஆதி சபை செய்ததையும் இஸ்ரவேல் செய்ததையும் இன்றைக்கு நாம் அதையே பின்பற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் 25ஆம் அதிகாரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் காரியங்கள் உண்டு. விசுவாசிகள் ஆண்டவருடைய படைப்பையும் அவர் கொடுத்த நிலத்தையும் பராமரிக்கின்றார்கள். ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்கின்றார்கள். தங்களுடைய பாதுகாப்பிற்காக தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய பணத்தையும் விசுவாசிகள் நம்புவது கிடையாது, கர்த்தரையே நம்புகின்றார்கள். தங்களிடத்தில் உதவி கேட்டு வரும் எவரையும் அவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக விசுவாசிகள் பயன்படுத்துவது கிடையாது. மாறாக உண்மையான அன்பை அவர்கள் காண்பிக்கின்றார்கள். கடைசியாக விசுவாசிகள் பலவீனப்பட்டு போனவர்களை மறுபடியும் தூக்கி நிறுத்த
முயற்சி செய்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.